அடுத்த கேள்வி பார்ப்பேன்னா, 2வது கேள்வி பாருங்க. ஒரு பந்து வினா, உரை பகுதியை வாசித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுக. கேள்வியை வாசிச்சு ஐடியாவை விளாபடுத்தும், அது பிறகு குயிக்கா செய்ய பாருங்க. ரைட். மனித செவியின் செவிப்புல வீச்சு 20 ஹெர்ட்ஸ் 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் பறந்திருக்கின்றது. அது நான் வளமையா பார்க்குது. 20 ஹெர்ட்ஸ் 20 கிலோ ஹெர்ட்ஸ் மீட்டர் எடுத்தான், சக்தி எடுத்தான், ஒரு செறிவு எடுத்தான், டெசிபல் எடுத்தா 0 to 120 120 டெசிபல். அது மாதிரி வெட் மீட்டர் மைனஸ்ல செறிவு எடுத்தா 10 நிமிஷம் 12 வெட் மீட்டர் மைனஸ் 2லேருந்து 1 வெட் மீட்டர் மைனஸ் 2 வரை. சரிதானே? சரியாது? அது ரெண்டு வகையா, அதாவது டெசிபலும் ஒளிச்செறிவும் ஒரே டைப்ல, மீட்டர்ன்றது இன்னொரு வகை. விலகா? ரைட். இப்போ டெசிபல் கூடிய நேரம் காதுக்கு சேதம் அடையலாம், காதுக்கு பாதி செவிப்பறைக்கு பாதிப்பு வரும். டெசிபல் கூடிய சக்தி கூடுது. அந்த டெசிபல் குறித்த அளவு தாண்டினா காது செவிப்பறை சேதம் அடைய வாய்ப்பு. மீட்டர் கூடனு சேதம் அடையுதல். இப்ப கலியொலி ஆயிருந்தா 20 கிலோ ஹெர்ட்ஸை விட உயர். இப்ப கலியொலி எங்களுக்கு கேட்காது. கலியொலி விடத்துல ஒளித்தண்டதில் எங்களுக்கு காதுக்கு சேதம் அடையுதல். அதுக்கு அந்த மீட்டருக்கு எனக்கு காது உணர்வு இல்லை. அதுக்கு கண் கூட பாருங்க, விசிபிள் லைட், அந்த மீட்டர் வீச்சு மாத்திரம் தானே உணர்சிறனுடையது. அதுக்கு வெளியில் உள்ள வீச்சுகளுக்கு உணர்சிறன் இல்லை. இப்போ எங்களுக்கு மைக்ரோவேவ்ஸ் காணுகள், ஐஆர் கதிர்கள் காண்றல்ல. அதே மாதிரி தான் விலகுதா? அதே மாதிரி தான் காதுக்கு 20 கிலோ ஹெர்ட்ஸை தாண்டின கலியொலிகள் சேதம் விளைவிக்காது காது. ஆனால் சக்தி கூடினா, செறிவல்ல டெசிபல் கூடினா செவிப்பறை சேதம் அடையும். சரியா? அதனால நுழைவான செய்த நோவு ஏற்படும் சொல்லி. ரைட். 20 கிலோ ஹெர்ட்ஸ்ல நோவு ஏற்படுதல்ல, 20 கிலோ ஹெர்ட்ஸ்ல நோவு ஏற்படுதல்ல. ரைட். பாருங்க, களியொலி அலைகளும் ஒளி அலைகளாக இருக்கும் அதே வேளை அவை செவிப்புல ஒளியிலிருந்து மீடிரனில் மாத்திரம் வேறுபடுகின்றன. கைத்தொழில், மருத்துவம், கப்பலோட்டம், விம்பவாக்கம், துப்புரவாக்கல், கலத்தல், தொடர்பாடல், சோதித்தல் போன்ற பல துறைகள் களியொலி பயன்படுகின்றது. ஒரு களியொலி மாறு கடத்தி மின் செய்கைகளை களியொலி அலைகளாகவும் களியொலி அலைகளை மின் செய்கைகளை மாற்றுகின்றது. ஒரு மாறு கடத்தி டிரான்ஸ்டியூசர் சொல்லுது. சரியா? டிரான்ஸ்டியூசர் சொல்றாங்க. இது என்ன செய்தான்? களியொலிய மின் செய்கையா மாத்துதான். சரியா? மின் செய்கையா மாத்துதான். திரும்ப மின் செய்கைய களியொலியா மாத்துதான். அந்த ரெண்டு டைப்பும் நடக்காம டிரான்ஸ்டியூசர். அப்படிதானே? ஒரு களியொலி மாறு கடத்தி மின் செய்கலை களியொலி அலைகளாகவும் களியொலி அலைகளை மின் செய்களாக மாற்றுகின்றது. மாறு கடத்தி முக்கிய கூறு இறுக்கமின் விளைவு கோட்பாட்டுக்கேற்ப தொழிற்படும் இறுக்கமின் பளிங்காகும். இறுக்கமின் பளிங்கு இங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். இறுக்கமின் பளிங்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. எலக்ட்ரிசிட்டியில் தியரியில் பார்க்க மின் முதலா பார்க்க அமுக்க வித்தியாசம் மின் செய்கையா மாற்றப்படும். 2018 ஒரு MCQ ஈக்கிறேன். இறுக்கமின் பளிங்குன்னு சொல்லுது. அத்தகையோர் இறுக்கமின் பளிங்கு குறிக்க ஒரு உயர் மீடியன் ஆடல் ஓட்டலை பிரிக்கப்படும் போது அப்பளிங்கு களியொலி அலைகளை உற்பத்தி செய்து கொண்டு ஒரு அச்சின் வழியை விருந்து சுருங்குகின்றதா. இப்ப மின் செய்ய கொடுத்தா களியொலி உற்பத்தி செய்தான். அவ்வாறே களியொலி அலைகள் பளிங்கில் ஒரு மாறும் அமுக்கத்தை உண்டாக்கும். ஏனேன் பொதுவாக இந்த சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் போல அமுக்க அலைகள். இப்ப நெட்டாங்க அலைகள் எல்லாமே எங்களுக்கு இன்னொரு வகை கருதலாம் அமுக்க அலைகள்னு சொல்லி. நெட்டாங்க அலைகளை கடத்தப்படுது ஐதாக்கள் நெருக்கல். நெருக்கல் என்றது மூலக்கூறுகள் அண்மையில் ஈக்கியது. அமுக்கம் உயர்வான இடம். ஐதாக்கள் சொல்லுது மூலக்கூறுகள் தொலைவாய்க்கு, அதாவது கூட இடைவெளி இருக்கிற இடம், குறைந்த அமுக்கம். ஆகவே இந்த நெட்டாங்க அலைன்னு சொல்லி கடத்தப்படுது உண்மையா அமுக்க அலைகள். நெட்டாங்க அலைகள் இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்கிறதா இருந்தா அமுக்கம் உயர் அமுக்கம் தாழ் அமுக்கம், உயர் அமுக்கம் தாழ் அமுக்கம், அப்படி மாறி மாறி வரும். உயர் அமுக்கம் தாழ் அமுக்கம் என்ன செய்யும்? செவிப்பறைய அதிர செய்யும். வேணா செவிப்பறை அதிர செய்யும். ஆகவே இந்த நெட்டாங்க அலைகள் எங்களுக்கு அமுக்க அலைகளாக கருதலாம். சரிதானே? பாருங்க, களியொலி அலைகள் பளிங்கிலோடு மாறும் அமுக்கத்தை உண்டாக்குமேனேன் பளிங்கி குறிக்க ஒரு சிறிய அழுத்த வித்தியாசம் உண்டாகின்றது. இதைத்தான் நாங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டி தியரியில நோட்ஸ்ல தான் மின் முதல்களுக்கு உதாரணம். சரிதானே? மின்னியக்க விசை முதல்களுக்கு உதாரணம் இருக்கு மின் பளிங்குதார இல்ல அமுக்க மாற்றம் மின்னியக்க விசையா மாற்றப்படுது. ஆகவே அதே மாறு கடத்தி களியொலி அலைகளை பிறப்பிற்கும் தெரித்த களியொலி அலைகளை உணர்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக சென்சர்கள் ரைட், இந்த
பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் சொல்லு இருக்குமின் பளிங்கு என்ன செய்யுதா களிய ஒளியாலே உற்பத்தி செய்து பயன்படுதா விளங்குதா எப்படி ஒரு மின்சேகை ஆடலோட்டத்தை வழங்கினா அது களிய ஒளியை உற்பத்தி செய்யுதா அதே மாதிரி திரும்ப அது அந்த களிய ஒளி தெரித்து வந்தா சானே அந்த களிய ஒளிக்கு ஏற்ப திரும்ப அதில் ஒரு மின்சேகை உற்பத்தி ஆகுது அதாவது ஆடலோட்ட மின்னோட்டத்தை கொடுத்தா ரைட் இது அந்த டிவைஸ் வந்து வைங்களே ரைட் இதுக்கு நாங்கள் கரண்ட்டை கொடுத்தா ஆடலோட்டத்தை கொடுத்தா கரண்ட் இருப்புமே அல்லது ஆடலோட்டத்தை கொடுத்தா இல்லை களியொலி பிறப்பிக்கப்படும் களியொலி பிறப்பிக்கப்பட்டு எங்கேயாவது தெரித்து வருதுன்னு வைங்களே வந்தால் திரும்பி என்ன செய்யும் மின்னோட்டத்தை பிறப்பிக்கும் இது ஒளி களியொலி ஆகவே மின்னோட்டம் அல்லது வோல்ட் அளவு வழங்கினா ஆடலோட்ட வோல்ட் அளவு வழங்கினா ஒளி பிறப்பிக்கப்படுது திரும்ப தெரித்து வந்து அந்த ஒளியை பயன்படுத்தி திரும்ப என்ன செய்யுது அவர் தெரித்த ஒளிக்கு ஏற்ப வோல்ட் அளவு பிறப்பிக்குது ஆகவே அதே மாறு கடத்தி களியொலி பிறப்பிப்பதற்கும் தெரித்த களியொலி அலைகளை உணர்வதற்கும் பயன்படுகிறது அப்ப உற்பத்தி செய்யறதுக்கும் அவரை பயன்படுது தானே ரிசீவ் பண்ணி அதை பெறத்துக்கும் அவர் தான் டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கும் ரிசீவ் பண்ணதுக்கு ரெண்டுக்கும் ஒரே டிவைஸ் தான் பயன்படுது இப்போ இப்படிதான் இதுல சும்மா பந்தியில் உள்ள எல்லாத்தையும் டீட்டெயிலாக வாசிக்கணும் வேண்டிய நான் அப்படி வாசிச்சா உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் அதாவது கேள்வி செய்யறதை விட என்ன கேட்டிக்க விளம்பரத்தை பார்க்குறேன் எக்ஸாமில் வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்டார்ட்டுக்கே அவ்வளோ உள்ள கொஸ்டின்ஸாக பார்த்துக்கோங்க அப்போ தேவையான இடங்களுக்கு இன்னும் நல்லா நோட் ஆகும் ஸ்டார்ட் கேள்வியை பாருங்க ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும் போது நோட் ஆகும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தாண்டு நோட் ஆகும் அதை அண்டர்லைன் பண்ணி கொண்டு போவோம் கொஞ்சம் ஈஸியாகிக்கும் அந்த குயிக்காக செய்யலாம் இல்லாட்டி டைம் போவோம் பந்தியை வாசித்து விலங்கெடுத்து நான் செய்யுதுங்கன்னா இரு வெவ்வேறு ஊடகங்களுக்கு இடையில் ஒரு வரைபாட்டின் மீது களியொலி அலைகள் படும் போது அவற்றில் ஒரு பகுதி தெரிக்கும் அதே வேளை ஒரு பகுதி ஊடுகடத்தப்படுமா ரெண்டு ஊடகம் வீக்கண்டு வைப்போமே ஊடகம் ஒன்று ஊடகம் இரண்டு இது மாதிரி ஒரு இடத்துல களியொலி அலை போனா ரைட் இப்படி ஒரு களியொலி அலை போனா இதுல ஒரு பகுதி ஊடுகடத்தப்படுமா ஒரு பகுதி தெரிப்படையுமா இது தெரிப்பலை தெரிப்பு இது படு அலை இது ஊடுகடத்தப்படுது ஊடுகடத்தல் நான் லைட்லையும் பார்க்க தெரிப்பு முறிவு நிகழும் போது பகுதியாக தெரிப்பு நிகழும் சொல்லு அதுக்கு ஒத்த ஒரு கன்செப்ட் தான் இது அவற்றின் ஒரு பகுதி தெரிக்கும் அதே வேலை ஒரு பகுதி ஊடுகடத்தப்படும் தெரிக்கும் அல்லது ஊடுகடத்தப்படும் அளவு ஒவ்வொரு ஊடகத்தினதும் ஓசை தடங்கள் எக்கோஸ்டிக் இம்பிடன்ஸ் எனப்படும் ஒரு இயல்பை சார்ந்திருக்கும் அதே வேலை அது தொடர்புடையமே இதற்சம ரோ வி இனால் தரப்படும் அப்ப ஊடுகடத்தப்பட அளவு தெரிக்க அளவு தங்கிக்கும் எக்கோஸ்டிக் இம்பிடன்ஸ் சொல்லுவாங்க அது வந்து ரோ வி என்பதால் தரப்படுமா இங்கு ரோ என்பது ஊடகத்தின் அடர்த்தியும் வி ஆனது அவ்வூடகத்தில் களியொலி அலைகள் கதியமாகும் பாருங்க ரோ என்பது ஊடகத்தில் அடர்த்தியாம் கிலோகிராம் மீட்டர் -3 வி என்பது களியொலி அலையும் கதியம் பொதுவாக நெட்டாங்க அலைகள் எல்லாத்துக்குமே ஒரு குறித்த ஊடகத்தில் ஒரே கதிலாம் பயணிக்கும் இந்த நெட்டாங்க அலைகள் எல்லாம் சின்ன ஒளி அலை களியொலி வித்தியாசமாக மீட்டர்ல மட்டும்தான் நான் பார்த்து மீட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஊடகங்களை கதி தங்கியிலே நெட்டாங்க அலைகள் கதிக்குரிய சாம்பாடு என்ன நெட்டாங்க அலைகளின் கதிக்குரிய சாம்பாடு வீசாமன் வையின் கீழ் ரோ அப்படி பார்க்கு ஜங்கின் மட்டின் கீழ் அடுத்து வீசாமன் வையின் கீழ் ரோ நெட்டாங்கலைகளின் கதை ஒரு ஊடகத்தில் ரைட் அதை பற்றி ஒரு இது இல்லையாக்குமே நினைக்கிறது இல்லை பாப்போம் ரோ இன்டு வி நாள் தரப்படும் இங்கு ரோ ஆனது ஊடகத்தின் அடர்த்தியும் வி ஆனது அவ்வூடகத்தின் களியொலி அலைகள் கதியமாகும் ஒரு செவ்வன் படுகை செறிவு IR இற்கு படும் செறிவு IIற்கும் இடையே ரைட் ஒரு செவ்வன் படுகைக்கு தெரித்த செறிவு IR ஆர்ன ரிஃப்ளெக்டிவ் எடுங்களே IR ஆம் இது படு செறிவு II இன்சிடென்ட் சொல்லுது இன்சிடென்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் வேவ் R என்பது ரிஃப்ளெக்டர் I என்பது இன்சிடென்ட் படு அலைகள் இதற்கு இடையுள்ள விகிதம் IR இன் கீழ் I இது ஒரு தொடர்பு தாராங்க IR இன் கீழ் I தெரித்தது இது படு அலை செறிவை சொல்றாங்க Z2 - Z1 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் Z2 + Z1 முழுவதும் வர்க்கம் Z2 - Z1 முழுவதும் வர்க்கத்தினால் தரப்படுகின்றது இங்கு Z1 Z2 ஆகிய முறையே முதலாம் ஊடகத்தினதும் இரண்டாம் ஊடகத்தினதும் ஓசை தடங்கல்கள் ஆகும் ஒரு களியொலி மாறு கடத்திய நோயால் ஒருவரின் தோல் மீது நேரடியாக வைக்கும் போது
தோலின் இதற்பெருமானம் வலியின் அப்பெருமானத்திலும் பெரியதாக இயால். தோலின் இதற்பெருமானம் இது தோல் இது வலி வலியிலிருந்து போகுது உள்ளது. தசம் ஒரு வீதம் படும் கலியொலி செறிவின் 99 வீதமான தெரிக்கும் அதே வேலை தசம் ஒரு வீதம் மாத்திரமே உடலுக்குள்ளே ஊடுகடத்தப்படுகிறது. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களை பயன்படுத்துகிறது. அல்ட்ராசவுண்ட் சொல்லுது நீ கலியொலி அதை ஸ்கேன் பண்ணுது. அதுக்கு அந்த அல்ட்ராசவுண்ட் நான் வெளியிலேருந்து உற்பத்தி செய்து உடல் உள்ளுக்கு அனுப்பணும். ஏன்னா உடல் உள்ளுக்கு அனுப்பும் போது ரைட் நோயாளி ஒருவரின் தோல் மீது நேரடியாக வைக்கும் போது அந்த டிரான்ஸ்டியூசர் டிரான்ஸ்மிட் பண்ணால வைத்தா வலியின் அப்பெருமானத்தில் பெரியதாக தோலின் இதற்பெருமானம் மிக பெரிதாம். படும் கலியொலி செறி 99.9 தெரிக்கும் அதே வேலை தசம் ஒரு வீதம் மாத்திரமே உடலுக்குள் உட்கடத்தப்படும். கலியொலியின் பெரும்பகுதி அந்நோயாளிக்குள்ளே உட்கடத்தப்படுவதை நிச்சயப்படுத்துவதற்காக நோயாளியின் தோலுக்கும் மாறு கடத்துக்கும் இடையே ஒரு விசேட ஜெல் படையாக பிரயோகிக்கப்படுகின்றது. விளங்குதா சொல்லுது. இப்ப எங்க நோக்கம் நிறைய கலியொலி உள்ளே போகணும். போனா தான் அது பட்டு தெரிந்து வாரதை வைத்து உள்ளுக்குள்ள இமேஜஸ் எடுக்கலாம், படங்கள் எடுக்கலாம். விளங்குதா? இப்ப நேரடியாக உடல் வெளியிலிருந்து உள்ளுக்கு அனுப்பும் போது உள்ளுக்கு அனுப்பும் போது என்ன செய்தான் வலிக்கும் தோலுக்கும் உள்ள இந்த இசட் என்ற மிகப்பெரிய பெருமான வித்தியாசம் என்பதால 99.9 வீதம் வெளியே தசம் ஒரு வீதம் தான் உள்ளுக்கு போகுது. சரியா? அதாவது இப்படி வலியும் தோலும் இருந்தா வலி தோல் இருந்தா சரியா போறதுல தசம் ஒரு வீதம் தான் உள்ளுக்கு போகுது. செறிவு 99.9 வீதம் திரும்ப ரிட்டர்ன் வருது. நீங்க 100 வீதம் அனுப்பினீங்கன்னு சொன்னா தசம் ஒரு வீதம் தான் உள்ளுக்கு உடல் உள்ளுக்கு போகுது. தோல் மூலம் உடல் உள்ளுக்கு போகுது தசம் ஒரு வீதமா. அது உண்மையா போகுதாதான். அதை அதிகரிக்கிறது என்ன செய்தான் தோலுக்கும் வலிக்கும் இடையில வலிக்கும் தோலுக்கும் இடையில ஒரு வகையான ஜெல்ல பயன்படுத்தாம இப்படி. சரியா? ஒரு வகையான ஜெல். இது வலி தோல் இது ஜெல். சரிதானே? ஒரு விசேட ஜெல் படையாக பிரயோகிக்கப்படுகின்றது. ஜெல்லின் இதற்பெருமானம் தோலின் அப்பெருமானத்துக்கு அநேகமா சமமாக இயால் இங்கு சிறிதளவு கலியொலியை தெரிக்கும் அதே வேலை இது உடற்கட்டமைப்புகளின் பயனுறுதி வாய்ந்த பிம்ப வாக்கத்தை உறுதிப்படுத்துகின்றது. இரண்டுக்கு மேல பெரிய கேப் ஒன்று இல்லை. எனவே இங்க படுவதில் பெரும்பகுதி என்ன செய்யுது ஊடுகடத்தப்படுதுதான். ரைட்? கலியொலியும் பெரும்பகுதி அந்நோயாளிக்குள்ளே ஊடுகடத்தப்பட நிச்சயப்படுத்துவதற்காக நோயாளின் தோலுக்கும் மாறு கடத்திக்க முடியும். வலிக்கல்ல மாறு கடத்தி அந்த டிரான்ஸ்டியூசரை. சரியா? டிரான்ஸ்டியூசர் முந்தி இவரத்துல இருந்தது, இந்த வலி மூலம் போனது. சரியா? டிரான்ஸ்டியூசர் இப்படி இருந்தது. இப்ப டிரான்ஸ்டியூசர் டிரெக்டா இந்த இதுல மேல வைக்கிறாங்க இப்படி. இந்த ஜெல்லுக்கு மேல அப்ளை பண்ண இப்ப ஜெல்லுக்கு இப்படி போறது பாருங்க. பெரும்பகுதி இங்கே கடத்தப்படும். மீனி சிறிய பகுதி தான் தெரித்து வரும். சிறிய பகுதி தெரித்து வரும். எங்களுக்கு உடல் உள்ளுக்கு ஒரு பெரும்பகுதி போகுது. உடல் உள்ளுக்கு பெரும்பகுதி போகுது. சரியா? ஒரு நோயாளியின் உடம்பின் ஒரு பகுதியினுடைய உள்ள குறுக்கு வெட்டு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் ரிமூவ் பண்றேன்னா. ரைட்? இதெல்லாம் கேள்வியை கேட்கிறாங்க பாருங்க. இதுல தாராங்க தோல் ஏதோ ஒரு அங்கம், இந்த மேற்பரப்பு பி, இது சி, அடுத்த எண்பு. சரியா? இது தோல், இது ஒரு அங்கனா இப்படி வரையுதுன்னா இது பி, இது சி, பி சி, இது எண்பு டிஇ, இது ஏ அந்த இடம். இதான் அந்த கலியொலி மாறு கடத்தி இப்படி வைக்கப்பட்டு கலியொலி மாறு கடத்தி தரப்பட்டு இது அந்த உபாரணம். ரைட்? இது தாராங்க தோல், இங்க அங்கம், இது எண்பு. ஒரு நோயாளி உடம்பின் ஒரு பகுதியினூடாக உள்ள குறுக்கு வெட்டு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. அவ்வெட்டின் மையத்தினூடாக கலியொலி துடுப்புகள் அனுப்பப்படும் அதே வேளை அவை முதலில் ஒரு அங்கத்தினூடாகவும் பின்னர் என்பினூடாகவும் செல்கின்றன. ஜெல் தோல் வரைபாட்டில் இருக்கும் முதலில் அங்கத்தினது அடுத்ததாக அங்கத்தினதும் ஜெல் தோல் வரைபாட்டில் இருந்தும் முதலில் அங்கத்தினதும் அடுத்ததாக என்பினதும் முன்மேற்பரப்பிலிருந்து பின்மேற்பரப்பிலிருந்தும் தெருக்கும் கலியொலி செய்கினோர் அலைவு காட்டி
சுவடு ஒரு 2 காட்டப்பட்டுள்ளது. அந்த இடங்களும் தந்திக்கிறாங்க ABCDE. விளங்காது? பல கவனிக்க. முதலாவது ஜெல்லுக்கும் தோலுக்கும் இடைப்பட்டது. நான் இதை ஜெல்லா எடுப்போம். சரியா? இவரா ஜெல்லன்னு எடுப்போமா? இந்த படத்துல இது ஜெல், இதுதான் இவர் டிரான்ஸ்டியூசர். இது ஜெல், இது டிரான்ஸ்டியூசர். அப்படி எடுப்போம். ரைட். முதலாவது தான் ஜெல்லுக்கு நேரடியாக கொடுத்தா பாருங்க, இதுல வைத்து பட்டு கொஞ்சம் ஊடுகடத்தப்படும். இங்க தெரித்து வரும். இந்த தெரித்து வார அலைகள் தான், தெரித்து வார கலியொலி அலைகள் தான் இங்க வரைஃபுல பெறப்படுது. சரியா? வரைஃபுல பெறப்படுது. முதலாவது பாருங்க, இதுல பட்டு காணுதா போல பின்னுக்குள்ள காணுதா? சரியா? இதுல இருந்து போறது என்ன பாருங்க, இதுல பட்டு இவரது தெரிப்படையும். அவரோட கொஞ்சம் இன்னும் பெரிதா வரையுதுனா இவரோட தோலுக்கும் டிரான்ஸ்டியூசருக்கும் இடையில, இந்த மாறுகடத்துக்கும் இடையில ஜெல் லீக்கு தானே. இதுதான் ஜெல்லுன்னு வைப்பேன். சரி, இப்ப ஜெல்லை அப்ளை பண்ணி தான் இவரை கொண்டு வந்து போடுது. இவர் தான் சிக்னல் அனுப்புறான். இப்படி கடத்தப்படுற சிக்னல்ல பாருங்க, இப்படி வந்து இங்கல கொஞ்சம் ஊடு கடத்தப்படும். இங்கல ஊடு கடத்தப்படும், இங்கல கொஞ்சம் தெரித்து வரும். தெரித்து வார அலைகள் தான் இந்த வரைப்புல காட்டிங்க பாருங்க. இது ஏ இடம், தெரித்து வந்த இடம் ஏ. திரும்ப ஈழ வைத்து படுவதில் ஒரு பகுதி அப்படி எங்களை உருவடுத்தப்படும், இன்னொரு பகுதி தெரித்து வரும் பாருங்க. இன்னொரு பகுதி தெரித்து வந்து இது அடையும், இது அடையும். நல்லா கவனிக்கணும். தெரித்து வாரால் ஏன் தாண்டி தான் நீங்கள வரணும். சரியா? வந்து பி என்ற பகுதியில் தெரித்து வாரது இப்படி நோட் பண்ணப்படுது பி. அது பிறகு சீல வந்து பட்டு வாரது. சரியா? பியில வந்து பட்டது, அவளை சீல வந்து பட்டையில கொஞ்சம் இப்படி திரும்ப தெரிப்படையும். இது இது இப்படி தெரிப்படை நீங்கள வந்து சேரும் சீல. பிறகு டி இ என்று வருது. இதுல உங்களுக்கு இந்த அலைகள் பயணிக்கிறதுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்ட நேரத்திலிருந்து திரும்ப வந்து அடைவதற்கான நேரத்தை கண்டுபிடிக்கலாம். உதாரணம் பாப்போம். இந்த ஒரு கேப் 5 மைக்ரோ செகண்டா. பி வருது எவ்வளோ? 5 மைக்ரோ செகண்ட்ல பாருங்க. பி வருது 5 மைக்ரோ செகண்ட்ல. சி வருது 5, 10, 15, 20, 25 மைக்ரோ செகண்ட்ல. சரியான சொல்லுங்க. ரைட், 25 மைக்ரோ செகண்ட்ல. நான் இங்க போடிய மைக்ரோ செகண்ட். பி வந்து வருது பாருங்க, ஒரு கட்டம் தான் 5 மைக்ரோ செகண்ட். சிக்கு பாருங்க 1, 2, 3, 4, 5, 25 மைக்ரோ செகண்ட். டி 35 மைக்ரோ செகண்ட். இ 40 மைக்ரோ செகண்ட்ல வருது. ரைட். ஏக்கு அவசியமா இந்த தேவையில்லை நினைக்கிய 1, 2, 3, 4, 5 ஒரு மைக்ரோ செகண்ட் மாதிரி விளங்குது. ஏக்கு தேவைப்பட்டா சரியா பார்ப்போம். சரி, இந்த இதுல இருந்து நீங்க எடுக்க வேண்டியது அந்தந்த மேற்பரப்புல வந்து பட்டு தெரித்து வரதுக்கான நேரம் தான். இதுல இந்த வரைக்கு ஏல வைத்து பட்டு வரத்துக்கு 1 மைக்ரோ செகண்ட், பில வைத்து பட்டு திரும்ப வரத்துக்கு 5 மைக்ரோ செகண்ட், சில வைத்து பட்டு திரும்ப வரத்துக்கு 25. சரியா? இனி வெவ்வேறு பாதைகளுக்கு அதான் வித்தியாசம் வருது. வெவ்வேறு ஊடகங்கள். இது ஒரு ஊடகம் ஜெல், தோலுக்கும் அங்கத்துக்கும் மேல ஒரு ஊடகம், அங்கம் வந்து ஒரு ஊடகம், இவ்விடத்துல இதே ஊடகம் திரும்ப வரும். என்பது இன்னொரு ஊடகம். இப்போ வெவ்வேறு ஊடகத்தினூடாக பயணத்துட்டு வருது. சரியா? நல்ல ஒரு கேள்வி. இனி இது பகுதியை விளங்குறதுக்கு கொண்டா அங்கே உள்ளது வளமையான பகுதிகள் தான் சானே. பந்தில் உள்ள தரவுகளை பயன்படுத்த வேண்டியதான் நிற்குமா. கொஞ்சம் குயிக்காக செய்யும்பா அந்த கேள்வி. நான் கொஞ்சம் டைம் தரேன், செய்யுங்க. பாருங்க, மனித செவியின் செவிப்புல கேள்தகு வீழ்ச்சியாது. நேரடியா 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20 கிலோ ஹெர்ட்ஸ். கலியொலி அலையை பயன்படுத்துவது 3 துறைகளை குறிப்பிடு. அதுவும் பந்திலிருந்தது மேலுக்கு. கைத்தொழில், மருத்துவம், கப்பலோட்டம், பிம்பவாக்கம், துப்புரவாக்கல், கலத்தல், தொடர்பாடல், சோதித்தல். கலியொலி மாறுகடத்தின் தொழிற்பாடுகள் யாவை? 2 சொல்லலாமே, அடிச்சுட்டேன். அதை என்ன ராடலோட்டமாக மின்சேகையை கலியொலியா மாற்றியதும், கலியொலிய ஒரு மின்சேகையா மாற்றியதும்.
மின்செயல கலியொலி அலைகளாகவும் கலியொலி அலைகளை மின்செயலாக மாற்றுகின்றது. கலியொலி மாறுகாலத்தில் கலியொலி அலைகள் உண்டாக்கப்படும் விதத்தை சுருக்கமாக விளக்கு. அதுவும் பந்தில் இருந்தது தானே. இல்லை ஸ்கீம்லிக்கு நான் சொல்றேன், வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு இறுக்கமின் பலங்கை கொண்டு கலியொலி மாறுகிறது குறிக்க ஒரு உயர் மீடியனை ஆடலோட்ட வோல்ட் அளவை பிரயோகிக்கும் போது, உயர் மீடியனுடைய ஆடலோட்ட வோல்ட் அளவை பிரயோகிக்கும் போது அப்பலிங்கு கலியொலி அலையை உற்பத்தி செய்து கொண்டு ஒரு அச்சின் வழியை விரிந்து சுருங்குகிறது. இந்த பளிங்கு அதிர்வுகள் கலியொலி அலைகளை உருவாக்குகின்றன அல்லது கலியொலி மாறுகடத்தி கலியொலியை பிறப்பித்து அவற்றை உணர்கின்றது. ஒரு கலியொலி மாறுகடத்தில் உள்ள இருக்குமின் பளிங்கு இயற்கை மீட்டர் 48 கிலோஹெர்ட்ஸ் அணியின் பளிங்கிற்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட வேண்டிய ஆடல் ஓட்டளவை மிகவும் பொருத்தமான மீட்டர் யாது? உங்கள் விடைக்கு காரணத்தார். இது அந்த பரிவு சம்பந்தமா கேட்கிறாங்களே. அவருடைய இயற்கை மீட்டர் 48 கிலோஹெர்ட்ஸ் என்ன, நாங்களும் 48 கிலோஹெர்ட்ஸ் வழங்கினா அது பரிவரும். பரிவரும் போது என்ன அனுகூலம் கிடைக்கும் அப்படி இடத்துல? ஏன் பரிவரணும்? ஏன் பரிவரணும்? அது ஒரு அதிரக்கூடிய ஒரு அமைப்பு, விரிந்து சுருங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவருடைய இயற்கை மீட்டர் 48 கிலோஹெர்ட்ஸ் தான். இப்போ நாங்களும் 48 கிலோஹெர்ட்ஸ் ஆர்லோட்டை வழங்கினா அவர் பரிவரும். பரிவரும் போது என்ன அனுகூலம்? உயர் வீச்சத்துடைய கலியொலி, உயர் சக்தியுடைய கலியொலி பெறப்படும். அவர் உயர் வீச்சத்தில் அதிர்வாரு. அவர் எந்த அளவு உயர் வீச்சத்தில் அதிர்வோ அந்த அளவுக்கு சக்தி வலிக்கூடு நடத்தப்படும். ஆகவே உயர் வீச்சத்தை உடைய அல்லது உயர் சக்தியுடைய கலியொலி பிறப்பிக்கப்படும். நான் ஒளியலை வாக்கு வீச்சம் சக்தி அல்ல செறிவு வீச்சத்தையும் வர்க்கத்தை நிறுவனம். உயர் வீச்சத்தோடு அதிரும் போது அலை ஒளி அதாவது வழியில உயர் வீச்சத்துடைய அலைகள் பிறப்பிக்கப்படும். சரியா? ரைட். ஸ்கீம் ஆன்சர் சிம்பிளாக கொடுத்தீங்க. இருக்கமின் பளிங்கு அதிர்வரும் அல்லது இருக்கமின் பளிங்கு உயர் வீச்சத்தில் அதிரும். நான் மேலதிகமாக இன்னொரு விஷயம் சொல்றேன்னு, அது உயர் வீச்சத்தில் அதிருந்தா உயர் வீச்சத்தை உடைய அல்லது உயர் சக்தியுடைய கலியொலி அலைகள் பிறப்பிக்கப்படும். நேரடியாக தியரி கேள்வி, பந்தில் உள்ள கேள்விகள். ஒரு ஊடகத்தில் ஒளியின் கதியை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் அதே சமன்பாட்டை அவ்வூடகத்தில் செல்லும் கலியொலி அலைகள் கதியை துணிவதற்கு பிரயோகிக்க முடியுமா? கலியொலி அலைகளுக்கும் சாதாரண ஒளி அலைக்கும் வித்தியாசப்படும் மீடிரன். ஒரு ஊடகத்தில் வேகம் வீசம வையின் கீழ் ரோ என்பது நெட்டாங்கலை வேகம் வீசம வையின் கீழ் ரோ, அதுவும் வழியாக இருந்தா வீசம என்ன சமன்பாடு? வழியில் ஒளியின் கதி கேமா ஆர்டியின் கீழ் அல்லது கேமா பியின் கீழ் ரோ. இது பாருங்க மீட்டர்ல தங்கிக்குதா இல்லையா? இந்த சமன்பாடுகள் மீட்டர்ல தங்கி இல்லை. ஆகவே எங்களுக்கு சாதாரண ஒளியா கலியொலியா சொல்ல பொறுத்து கதி வேறுபடாது. அதே காரணமாக சொன்னா சார் எஸ்கே மாஸ்டர் பாருங்க ஆம் கொடுத்திருக்கிறாங்க. கலியொலி அலைகள் வெறுமனே ஒளி அலைகள், ஆனால் அவை அதன் அதிர்வெண்கள் மட்டுமே கேள்தகவலிலிருந்து வேறுபடுகின்றன. 10 லட்சம் அதே விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அது பொதுவாக பந்தி வினாக்கள் நீங்க பாஸ்ட் பேப்பர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா விளங்கும். அந்த அதே வசனாடே கொடுங்க. பந்தியில் உள்ள அதே வசனாடே கொடுத்தது பிரச்சனை இல்லை. ரைட்? அவன் காப்பி பண்ணி நினைப்பது என்ன நினைக்க தேவையில்லை. நீங்களா யோசிச்சு எழுவ இல்லை. பந்தியில் உள்ள அதே வசனங்களை கொடுக்கலாமா? ரைட். ரைட். இனி அடுத்த பகுதியை பார்ப்போம். இவர் இனி உள்ளதுதான் அந்த கணிப்புகள் வருது. இதுவரை பந்தியில் உள்ளதுதான், இனி உள்ளது கணிப்புகள். அல்ல முதலாவது நம்ம அலகு பரிமாணம் கேட்கிறாங்களே. கோவை ஐஆர் ஓவ ஐ இல் ஐஆரின் பரிமாணம் Z2 - பரிமாணத்திற்கு சமமன்று என காட்டுக. ஐஆரின் பரிமாணம் Z2 - Z1 பரிமாணத்திற்கு சமமன்று என காட்டுக. இப்ப ஐஆர் என்பது ஐட பரிமாணம் என்ன? ஐ என்பது செறிவுன்னு சொல்றாங்களே, அப்படித்தானே? படும் செறிவு. மேலதிகம் எங்க தந்திக்கிறான் தரவுகள் இல்ல, செறிவு தானே. இப்ப செறிவுக்குரியது எப்படி வரும்? வெட் மீட்டர் -2 என Z2 - Z1 என்று சொல்லுது. Z பரிமாணம் இது காணலாம் எங்கிட்டு கோவி. Z2 - Z1 பரிமாணம் வர்க்கத்தின் பரிமாணம் என்பது Z வர்க்கத்தின் பரிமாணமே தான். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒளி செறிவிட பரிமாணம் ஐய காணுங்க. ஐய Z2 - Z1 பரிமாணம் என்பது இதை வைத்து காணலாமே. ரெண்டும் சமம் இல்லைன்னு காட்டினா சரியா? சமம் என காட்டு. செறிவின் பரிமாணம் எப்படி பார்க்கணும்? ஒளி செறிவின் பரிமாணம் உண்மையா அந்த சாம்பாடு தேவைன்னா வலுவின் கீழ் பரப்பன் எடுக்கலாம் அல்லது கியூவின் கீழ் ஏட்டியன் எடுக்கலாம்.
கியூவின் கீழ் ஏடி வலு என்பது ml வர்க்கம் t மைனஸ் 3 கீழ் a என்பது l வர்க்கம் சுருக்கினா mt மைனஸ் 3 z இன் பரிமாணம் பாருங்க ரோ v ரோண்ட அடர்த்தி ml மைனஸ் 3 ml மைனஸ் 3 v ட பரிமாணம் lt மைனஸ் 1 அப்ப எப்படி வரும் ml மைனஸ் 2 t மைனஸ் 1 இப்ப z வர்க்கத்தின் பரிமாணம் எப்படி வரும் m வர்க்கம் l மைனஸ் 4 t மைனஸ் 2 ரெண்டு பரிமாணங்களும் சமன் இல்ல என்று காட்டலாமா சமன் இல்லன்னு காட்டலாம் m வர்க்கம் l மைனஸ் 4 t மைனஸ் 2 இனி z வர்க்கத்தின் பரிமாணம் தானே போல z2 மைனஸ் z1 முழுவதும் வர்க்கத்திட பரிமாணமும் விளங்குதா ஆகவே ரெண்டு பரிமாணங்களும் சமன் இல்லை என்பதை காட்டலாமா இனி பாருங்க z2 சமன் z1 எனின் IR இன் கீழ் II இன் பெருமானம் யாதாக இருக்கும் பாருங்க z2 z1 சமனா வந்து என்ன நடக்கும் IR இன் கீழ் II பூஜ்ஜியமாயிடுமே அதாவது Fல ரெண்டாவது இப்போ Fல முதலாவது சரி புள்ளியில் Fல இரண்டாவது z2 சமன் z1 எனின் பாருங்க z2 சமன் z1 எனின் IR இன் கீழ் IR இன் கீழ் II ரெண்டு சமனை கழிச்சா பூஜ்ஜியமாகிடும் விகிதம் பூஜ்ஜியம் என்ற அர்த்தம் என்ன இதுல IR இன் கீழ் II 0 யாரு 0 ஆகும் IR 0 ஆகும் IR 0 அர்த்தம் என்ன வார அனைத்துமே ஊடுகடத்தப்படும் z2 z1 சமன் என்ன அர்த்தம் ஒரே ஊடகமா கடத்தலாம் z2 z1 என்றது z என்பது அந்த ஊடகத்தில் தாங்கிக்க ரோ v என z2 z1 ரெண்டு சமன்டா ஒரே ஊடகம் மாதிரி கருதலாம் எங்களுக்கு ஒரே ஊடகம் ஆயிக்கணும் மண்டல ரோ வீட பெருக்கத்தாலே மாறலாம் ஆனால் ஒரே ஊடகமா கருதலாம் ஒரே ஊடகத்துள்ளுக்கு தெரிப்பு நிகழாத அனைத்தும் என்ன செய்யும் ஊடுகடத்தப்படும் சரி அல்லது z2 z1 ரெண்டு சமனாவார ஒரு சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கு உதாரணம் எடுக்கலாம் இது ஒரே ஊடகமாய்க்குது ஒரே ஊடகமாயிருந்தா தெரிப்பு நிகழாதே என்ன செய்யும் அனைத்துமே ஊடுகடத்தப்படும் ரைட் z2 மிகப்பெரிது z1 எனின் z2 மிகப்பெரிது z1 z2 பெரிது மிகப்பெரிது z1 சொன்னா கழித்தாலும் கூட்டினாலும் என்ன செய்யலாம் எங்களுக்கு பெருமானத்தை புறக்கணிக்கலாம் ஆகவே ஐயாரும் II என்பது ஒன்று சமனா வரும் இந்த கழிக்கப்படை பெருமானம் கூட்டப்படை பெருமானங்களை புறக்கணிக்கலாம் ஆகவே இங்க z2 மிக பெரிதாக இருந்தா z1லும் z2 மிக பெரிதாக இருந்தா z1லும் இதை புறக்கணிக்கலாம் ஏன்னா z2 வர்க்கத்தின் z2 வர்க்கம் IR இன் கீழ் II என்ன வரும் ஒன்றுக்கு சமனண்டு வரும் ஏன்னா சரியா ஒன்றுக்கு சமனண்டு வரும் ஸ்கீம்ல பெருசா கணிப்பு எதிர்பார்த்துல பெருமானத்தை மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்ப IR இன் கீழ் II சமன் உண்டு காரணம் உங்களுக்கு z1 கழிக்கிறது அல்லது கூட்டுறது புறக்கணிக்கலாம் அதாவது இது ஒரு லட்சம் இது ஒன்று வைங்கள 1,00,000 ஒன்றை கழிச்சு அண்ணளவா 1,00,000 தான் 1,00,000 ஒன்று கூட்டினா அண்ணளவா 1,00,000 தான் வேலை கழிக்கிற கூட்டுல பெரிய வித்தியாசம் ஒன்று வராது எனவே ரெண்டு பிரிச்சா ஒன்று வரும் காரணம் இல்லை அவசியம் இல்லை நீங்க வசனம் எல்லாம் சார் ஸ்கீம்ல உள்ள நான் ரைட் பெருசா ஒன்றும் சொல்லி இல்லை IR 0வும் IR 7 II எவ்வளவுதான் கொடுத்துக்கிறாங்களா ஜி நோயாளியின் தோலுக்கும் மாறுகடத்துக்கும் இடையே ஒரு விசேட ஜெல்லை பிரயோகிப்பதற்கான காரணம் யாது அதுவும் பந்தியிலிருந்தது ரீசன் பாருங்க ஓசை தடங்கல்களை பொருத்துவதற்கு அல்லது ஜெல்லின் இதற்பெருமானமான தோலிற்கும் அதே போன்றதாகும் அல்லது மிக குறைந்த கலியொலி தெரிப்படைய செய்ய அல்லது கூடிய கலியொலியை ஊடுகடத்த அல்லது உட்கூறுகளின் பயனுள்ள விம்புவாக்கத்தை உறுதி செய்ய விளங்க இரண்டும் அண்ணளவா சமன் ஜெல்ல பயன்படுத்தி இரண்டும் ஓசை தடங்கள் சமனாவாறு ஓசை தடங்கள் அண்ணளவா சமனா வந்தா நாங்க இப்ப எப்படி பார்த்தோம் ஓசை தடங்கள் சமனா வந்தா தெரிக்காதுன்னு பார்த்தோமே தெரிக்காது அப்ப அனைத்துமே ஊடுகடத்தப்படும்
சரியா? ஓசை தடங்கள் வித்தியாசம் மிக பெரிதாயிருந்தா பாருங்க, இதோட ஒப்பிடும்போது மிக பெரிதாயிருந்தா, ஓசை தடங்கள் மிக பெரிதாயிருந்தா அனைத்தும் என்ன செய்யும்? தெரிப்படை. பாருங்க, ஐயாரும் ஐயையும் சமம். சரியா? இது இதற்கு மிக பெரிதாக இருந்தா பாருங்க, ஓசை தடங்கள் மிக பெரிதாக இருந்தா ஐயாரும் ஐயும் சமன். அது என்ன முடிவுக்கு வரலாம்? அனைத்துமே தெரிப்படை, பட்ட அனைத்துமே தெரிப்படையும் ஊடுகடத்தப்படாது. சரியா? சரி, ஹெச் பகுதியில் சின்ன கணிப்பு கொஞ்சம் மீகி பாருங்க, குயிக்கா பாருங்க. ஹெச் பகுதியில் கணிப்புக்கு ஹெச்ல முதலாவது பாருங்க, அடர்த்தி 1600 கிலோகிராம் மீட்டர் -3 உடைய மனித தலையோட்டினூடாக கழிவு அலைகளின் கதி 3750 ms செல்லுமேனின் தலையோட்டின் ஓசை தடங்கள் இதற்காது. நான் இங்கிருந்து செய்கிறேன் புள்ளைகள். ஹெச் பாருங்க, ஹெச்ல முதலாவது நேரடி பிரதிட்டா ஓசை தடங்கள் ரோ வி ரோதாராங்க, அடர்த்தி 1600, வி 3750 செல்லுமணி தலையோட்டின் ஓசை தடங்கள் இதற்காது. பெருக்கினா சரியா எவ்வளோ வரும்? ரைட், 3 0 16 5 80 8 மிச்சம் 16 7 80 32 112 8 120 12 மிச்சம் 16 3 48 12 50 60. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க சரியான. 1 2 3 4 5 6. அப்போ 6 தர 10 6. அழகா கொடுங்க, அழகு சரி. அது பெரும்பாலும் அழகு நான் முந்தைய கண்டோமே. அழகு என்ன வந்து அதில் பரிமாணம் செய்யணுங்களே. இப்போ நான் கண்ட பரிமாணம் அதே அழகா கொடுத்தா சரி. எம் வர்க்கம் அப்படியே வந்து எல் சாரி இசட் பரிமாணம் எம்மும் எம் ml -2 t -1. ஆகவே m என்ற கிலோகிராம் மீட்டர் -2 செகண்ட் -1 இப்படி. ரைட், இதுதான் அழகு. ரைட், மூளையை அமைத்துள்ள திரவியத்தின் சராசரி ஓசை தடங்கள் 4 தர 16 ஆகும். தலையோட்டினூடு மூளையினது வரைபாட்டில் மீது கலியொலி அலைகள் படும்போது ஐஆரின் கீழ் ஐயின் சதவீதத்தை காண்க. ஐஆரின் கீழ் ஐயின் சதவீதத்தை, ஐஆரின் கீழ் ஐய முதலாவது காணுமே பாருங்க. தலையோட்டிலிருந்து மூளை உள்ளே போகுது. அப்ப வெளியிலிருந்து தலையோட்டு போகுது, தலையோட்டிலிருந்து மூளை உள்ளே போகுது. சரியா? ஆகவே அதுல இத எடுங்க, தலையோடு இது மூளை. சரி, இது தலையோடு தலையோடு இது மூளையை யோசிங்க. ரைட், தலையோடு மூளை. இப்போ இதற்சமன் ரோவி தான், இதற்சமன் ரோவி. நான் இங்கே பிரதிட்டு வைக்கிறேன்னு நீங்கள் கழிக்கணும். எப்படி Z2 - Z1 முழுவதும் வர்க்கத்தின் கீழ் Z2 + Z1 முழுவதும் வர்க்கம். Z2 எடுக்க 4 தர 16 இல்லை வருது எவ்வளோ? 6 தர 16. இப்போ மைனஸ் தான், எதை கழிச்சாலும் பிரச்சனை இல்லை. உண்மையை கழிக்கணும். Z2லேருந்து 4லேருந்து 6. சரியா? 4லேருந்து 6. அப்போ 4 - 6 முழுவதும் வர்க்கம் தர 10 12 கீழ். இப்படி போட அவசியம் இல்லை, 2 வர்க்கம் ஈஸியாக எடுக்கலாம். அப்படியே போடினே ஒரு முறை பிரதிட்டு காட்டா நல்ல 2 கூட்டினா 6 4 10 வர்க்கம். வேறதா போல இது 6 தர 16, இது 4 தர 16. 6 - 4 4 - 6. இது 4 - 6 அது வர்க்கம் தான். 2 வர்க்கம் கீழே Z2 + 6 4 10 வர்க்கம். ஆகவே 4 கீழ் 10 4 கீழ் 100 தசம் 4 சதவீதம் காட்ட எவ்வளோ? 40 வீதம். சதவீதம் கேட்டால் 40 வீதம். 0.04 வருது.
சுருக்கல் மிஸ்ஸே 4 கீழ் 100 0.04 அப்போ 100ஆல் பெருக்கினா 4 வீதம் பாருங்க மண்டை ஓட்டிலேருந்து தலை ஓட்டிலேருந்து மூளை உள்ளுக்கு 4 வீதம் தான் போகுது. அதாவது ஐயாயிரம்னு சொல்லுது படும் செறிவுக்கும் இல்ல மாறியன படும் செறிவுக்கும் தெரிக்கும் 4 வீதம் தெரிப்படையுது 96 வீதம் உள்ளுக்கு போகுது. 4 வீதம் தெரிப்படையுது சக்தியில செறிவில் 4 வீதம் தெரிப்படையுது 96 வீதம் உள்ளுக்கு போகும். சரிதானே? ரைட். அடுத்தது ஒரு 2இல் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி கலியொலி அலைகள் அங்கத்தினோட செல்லும் மொத்த நேர ஆயிடையை துணிக கவனிங்க. அங்கத்தினோடு செல்லும் அப்படியே இப்படியா கலியொலி அலைகள் அங்கத்தினோடு செல்லும் அது இங்க போகத்துக்கு மட்டும்தானே இங்க போகத்துக்கு மட்டும்தான் அங்கத்தினோடு செல்லும் கேட்கிறாங்க. அதுக்குரிய நேரத்தை காணுங்க. பியிலிருந்து சீக்கான நேரம் இதுக்கு பிறகு இந்த கேள்விகள் இல்லையா இந்த ஓசை தடங்கள் சம்பந்தமான கேள்விகள் இல்லையாக்கும் அதுக்கு பிறகு. அதனால அதை ரிமூவ் பண்றேன் நான் அழிக்கிறேன். ஓசை தடங்கள் சம்பந்தமான கேள்வி அதுக்கு பிறகு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தரவுகள் எங்களுக்கு இப்ப அவசியமே இல்லை. இனி கவனிங்க. இதுல இது முக்கியமானது கவனிங்க. ஒரு 2இல் தரப்பட்டுள்ள தகவல் பயன்படுத்தி கலியொலி அலைகள் அங்கத்தினூடாக செல்லும் மொத்த நேர ஆயிடையை துணிக. இதுல கொஞ்சம் கீழே எனக்கு டவுட் மாறிக்கு 2 வகை உண்டோ. இங்க ஒரு நேரமா அல்லது பெய்த்துட்டு வாரதான்னு சொல்லு போறதா அல்லது போய் வாரதான்னு சொல்லுது. நாங்க நினைச்சு 2 காணுவோம். இனி தேவைப்பட்ட 2ஆல் பெருக்கி எடுப்போம். சரியா? இப்ப அங்கத்தினோட செல்றேன்னு சொல்லி பாருங்க. இப்ப பியில இங்க வைத்து பாருங்க கவனிக்கணும் நல்லா. இதை தாண்டி இங்க வரத்துக்கான நேரம் தான் 5 மைக்ரோ செகண்ட். 5 மைக்ரோ செகண்ட் விளங்குதா? இங்க வைத்து இங்க வரத்துக்கு 5 மைக்ரோ செகண்ட். இங்க பாருங்க. இங்க வைத்து இதனோட பயணித்து திரும்ப இங்க வரத்துக்கு எவ்வளோ 25. இந்த 2க்கும் உள்ள நேர வித்தியாசம் இங்க பாருங்க. சரியா? இப்ப பிக்கும் சிக்கும் இந்த வரைஃபுல பிக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்ப முதலாவது பெய்த்து 2வது பெய்த்து இப்படி இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. ரைட். இப்படி பெய்த்து இப்படி திரும்ப வார அலைக்கு பாருங்க. இப்படி பெய்த்து இப்படி திரும்ப வார அலைக்கான நேரம் 5 மைக்ரோ செகண்ட். இதனோட பெய்த்து இங்க பட்டு திரும்ப வரதுக்கான நேரம் எவ்வளோ? இதுக்கு 5 மைக்ரோ செகண்ட். பி சி என்பது இங்க பட்டு தெரித்து 25 மைக்ரோ செகண்ட். பாருங்க. இதே பாதைகளை முதலாவது ஆள் கடக்க அதே பாதைகளை இவரும் கடந்து 2வது அலையும் கடந்துட்டே வரணும். அதுக்கு மேலதிகமாக ஒரு பயணித்த தூரம் என்ன? இந்த அங்கத்தினோடு பயணிக்குது பியிலிருந்து சிக்கு சியிலிருந்து பிக்கு. அதுக்கு எவ்வளவு நேரம் பெய்து? பியிலிருந்து சிக்கு சியிலிருந்து பிக்கு எவ்வளவு நேரம் பெய்து இருக்கும்? 20 மைக்ரோ செகண்ட். அப்ப பியிலிருந்து சிக்கு பெய்த்து சியிலிருந்து பிக்கு வரதுக்கு 20 சொன்னா பியிலிருந்து சிக்கு 10 மைக்ரோ செகண்ட். உங்களுக்கு டவுட், இப்ப எனக்கு டவுட் வருது மொத்த நேரம்டா கடந்து போறதுக்குரிய மொத்த நேரமா அல்லது இந்த மாறு கடத்திய திரும்ப அடையத்துக்குரிய இது பாதையில மொத்த நேரமான சரி. அந்த மொத்த நேரம் ஆய்ந்தா 20 மைக்ரோ செகண்ட். கடந்து போறதுக்கு ஆய்ந்தா 10 மைக்ரோ செகண்ட். அப்படி டவுட் வர இடத்துல தெளிவா 2 வசன தெளிவு கொடுங்க. சரியா? ரைட். ஸ்கீம்ல பாப்போம். ஸ்கீம்ல ஆன்சர் 20 மைக்ரோ செகண்ட் மொத்தம் தான் கொடுத்துக்கிறாங்களே. பெய்த் ரிட்டர்ன் வாரத்துக்கான நேரமா பிசியில் உள்ள மொத்த நேரம் போறது வாரது இப்படி போறது வாரது இந்த நேரம் இந்த மொத்த நேரத்தை எடுத்துக்க 20 மைக்ரோ செகண்ட். ரைட். இப்போ நீங்க 2 அப்படி டவுட் வார இடங்களை 2 எடுத்தது பிரச்சனை இல்லைன்றது எனக்கு கருத்து. கலியொலி அலைகள் அங்கத்தினோட செல்லும் மொத்த தூரத்தை கணிக்க அங்கத்தில் கலியொலி அலையின் கதி 1600. மொத்த தூரம் எப்படி செய்யலாமே? இப்ப ஐல முதலாவது 20 மைக்ரோ செகண்ட் 20 மைக்ரோ செகண்ட் அல்லது நான் சொன்ன ஒரு பக்கம் வாய்ந்த 10 மைக்ரோ செகண்ட். 2 ஆன்சர் கொடுக்கறதா இருந்தா தெளிவா வசன தெளிவு கொடுங்க. அங்கத்தினோடு போய் திரும்ப வருவதற்கு அங்கத்தினுள் பியிலிருந்து சிக்கு போய் சிலிருந்து பிக்கு வரதுக்கான நேரம் 20 மைக்ரோ செகண்ட். பியிலிருந்து சிக்கு மாத்திரம் வாய்ந்த 10 மைக்ரோ செகண்ட்.
இனி அடுத்தது சிம்பிளா எஸ் சம யூடி போடலாமே. காவி சாம்பாடு இல்லாம கதிக்குரிய, அதாவது தூரத்துக்குரிய சாம்பாடு. கதி 1600, நேரம் 20 மைக்ரோ செகண்ட். மொத்த தூரம் தானே, அப்ப 20 மைக்ரோ செகண்ட். 20 தர 10 6 ஆயில வரும் 16 32 தர 10 3 மீட்டர். ஆக 32 மில்லி மீட்டர்னு சொல்லலாம், அல்ல 3.2 சென்டிமீட்டர். சரிதானே? சிம்பிளா கதிய நேரத்தில் இருக்குது. இது இந்த அங்கத்தின் தடிப்பை கணிக்க அப்ப ஹாஃப் வரணுமே. மொத்த தூரம் 32 அட ஹாஃப் 16 மில்லிமீட்டர். 16 மில்லிமீட்டர் அல்ல 1.6 சென்டிமீட்டரா. மூன்றாவது ஹாஃப் கொடுத்தா சார். மூன்றாவதுக்கு மாத்திரம் எழுதி இட ஹாஃப் 16 மில்லிமீட்டர் அல்லது 1.6 சென்டிமீட்டர். என்பின் தடிப்பை கணிக்க என்பில் கழிவாளியின் கதி 4100. அதே இதை செஞ்சா தெரியணும். என்புள்ளுக்கு அவர் எவ்வளவு நேரம் எடுக்கிறாரு? என்புள்ளுக்கு போற நேரம் என்பது டீல பட்டு போறதும் ஈல பட்டு போறதும் உள்ள வித்தியாசம். ஆகவே டிக்கும் ஈக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 5 மைக்ரோ செகண்ட். பட் ஹாஃப் எடுத்தா சாரி என்பிட தடிப்பு வரும். ஆகவே என்பின் தடிப்பு, அதை ரிப்பீட் பண்ணுங்க. 4வது ரைட். என்பின் தடிப்புன்னு சொல்லுது 4100. நீங்க பெருக்கணும் 2.5 5/2 மைக்ரோ செகண்ட் 10/6. இதில் பாருங்க டிக்கு மீக்குள்ள வித்தியாசம் 5 மைக்ரோ செகண்ட். இது போய் ரிட்டர்ன் வரத்துக்கு போறது மட்டும் ஹாஃப் 5/2 மைக்ரோ செகண்ட். இனி பெருக்கினா 0 0 10/6 சுருக்கினா 10/4 வரும். ரைட். 41 5 45 200 205 கீழ் 2 தர 10/4 சுருக்கினா 10.25 தர 10/4 மீட்டர். அல்ல மில்லிமீட்டர் சொல்றதா இந்த 1.025 மில்லிமீட்டர். சரியா? சுருக்கல் மிஸ்டேக் வைத்தீங்கன்னு பாருங்க. ரைட். சின்ன மிஸ்டேக் வைத்தீங்களா? இது ஏதோ மிஸ்டேக் யாரா? என்பின் தடிப்பை கணிக்க அதான் எவ்வளோ மிஸ்டேக்? இவரில் எவ்வளோ? ஓ போட எப்படி 102.5 அப்படியா? 10.25 மில்லிமீட்டர். அது ஸ்கீம்ல கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தீங்களா? கவனிங்க, நான் திரும்ப பார்ப்பேன் பாருங்க. பாருங்க, இதுல அந்த நேரம் வரப்போகுது. இப்ப என்புள்ளுக்கு நேரம் 5/2 35 40 தானே. அப்ப 5 மைக்ரோ செகண்ட். இதுல போய் வரத்துக்கான நேரம் 5 மைக்ரோ செகண்ட். சாரி. என்பின் தடிப்பு வரப்போகுது. என்பில் கதி 4100 பெருக்கணும் 5/2 மைக்ரோ செகண்ட் 10/6 10/6 5/2 மைக்ரோ செகண்ட். இதை பெருக்கினா 41 தர 5 எவ்வளோ?
205 205 கீழ் 2 தர 10 சாய 4 விசுரிக்கினா 102.5 தர 10 சாய 4 எனவே 10.25 தர 10 சாய 3 அதாவது மில்லிமீட்டர் சரி 10.25 மில்லிமீட்டர் அல்லது 1.025 சென்டிமீட்டர் எஸ்கி மாஸ்டர் கொடுத்திருக்கிறாங்க 0.0125 வந்து ஏதாவது மிஸ்டேக் போய்க்கலாம் 0.0125 வந்து செக் பண்ணி சொல்றேன் அதான் செக் பண்ணி சொல்றேன் சார் 125 வர சான்ஸ் இல்லை 0.0125 வர சான்ஸ் இல்லை தானே ரைட் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிக்கிறது தெரியும் நான் அப்டேட்டான ஸ்கீம் ஒன்றைக்கு நான் செக் பண்ணி சொல்றேன்னா மருத்துவ விம்பமாக்கத்தில் ஒரு தொடர்ச்சியான கலியொலி கற்றைக்கு பதிலாக கலியொலி துடிப்புகள் அனுப்புவதற்கான காரணம் யாது கருப்பையில் முதிர்கருவை பரிசோதிக்க எக்ஸ் கதிர்களை பார்க்க கலியொலி வருடலேன் பாதுகாப்பானதாகும் அது தியரி கேள்வி இதை தொடர்ச்சியா அனுப்பாம துடிப்புக்கு அனுப்ப ரீசன் அதுல உண்மை பந்து லீக்கலாம் நீங்க யோசிச்சல எப்படி தொடர்ச்சியா நீங்க அலைகள் அனுப்பிட்டு இருந்தா நல்லா கவனிக்கணும் தொடர்ச்சியா அனுப்பிட்டு இருந்தா தொடர்ச்சியா திருத்து வந்து கொண்டும் மீக்கும் அப்ப எது எதால வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்போ பி என் இடத்துல பட்டு வந்ததா சி என் இடத்துல பட்டு வந்ததா டி என் இடத்துல திருத்து வந்தான்னு இந்த கண்டுபிடிக்க இல்லாமல் அது தொடர்ச்சியா அனுப்பாம நாங்க ஒரு துடிப்பு அனுப்பு ரைட் ஒரு துடிப்பு அனுப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை மைக்ரோசெகண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு ரைட் தொடர்ச்சியாக அனுப்பிக்கொண்டீங்கன்னா தொடர்ச்சியா தெரித்து வந்து கொண்டும் மீக்கும் ஆகவே எங்கேயும் தெரித்து வருது ஏலையா பிலையா சிலையா டிலையான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாமல் அதான் ரீசன் அதுக்கு அதுல ஸ்கீம் ஆன்சரை பார்ப்போம் ஸ்கீம் ஆன்சர் வந்து அடைய வேண்டிய இலக்கிற்கும் சமைச்ச இடையில நேர இடைவெளியை அளப்பதற்கு துடிப்பிலா வெளியிடப்படும் கலியொலியாளர்கள் அடுத்த துடிப்பு வெளியிடுவதற்கு முன்னர் கலியொலி மாறுகாலத்துக்கு மீண்டும் தெரிப்படைகின்றன துடிப்பு அனுப்பினா அடுத்த துடிப்புக்கு முன்னர் தெரித்து வந்தது தொடர்ச்சியா அனுப்பினா தெரித்த அலைகள் உங்களுக்கு வித்தியாசப்படுத்த இல்லாமல் போகும் எதில் தெரித்து வார அலை என்று கண்டுபிடிக்க இல்லாமல் போகும் கருப்பையில் முதிர் கருவை பரிசோதிக்க எக்ஸ் கதிர்களும் பார்க்க கலியொலி வருடல் ஏன் பாதுகாப்பானதா பொது எக்ஸ் கதிர்கள் பிம்பமாக்க செய்யாம கலியொலி அலைகள் ஏன் பயப்படுத்துன்னு கேட்கிறேன் பொது இந்த எக்ஸ் கதிர்கள் உடல் கலங்கள் அயனாக்கம் செய்யக்கூடியது அதனால எக்ஸ் கதிர்களுக்கு நீண்ட காலம் நாங்க எக்ஸ் கதிர்கள் உடலுக்கு பூமாய்ந்த கேன்சர் வாரண செல்லு சரியா கலியொலி அலைகள் அயனாக்கக்கூடிய அலைகள் அல்ல எனவே உடல் கலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது எக்ஸ் கதிர்கள் கருவுக்கு தீங்கு விளைவிக்கும் அயனாக்கும் கதிர்வீச்சுகள் ஆகும் அதே சமயம் கலியுத அலைகள் அயனாக்கம் அடையாத ஒளி அலைகள் மற்றும் அவை கருவுக்கு தீங்கு விளைவிப்பது இல்லை பணக்குரிய காரணமாக கொடுக்கப்பட்டிருக்குதா ஆன்சர் கொஞ்சம் சேஞ்ச் வரான்னு கன்ஃபார்ம் பண்றேன்னா ఇలా చేంజ్ పన్నీకి ఇది ఆన్సర్ தான் சரி இது ரெண்டு ஸ்கீம் உண்டு அதில் நாங்கள் ஒரிஜினல் ஆரம்பம் இதாய்க்கும் அதில் அப்டேட் ஒன்று மீள அப்டேட் பண்ணி ஒன்று மீக்கிற அதில் சரியாயிக்குது இது மாறணும் இப்படி தான் வரணுமா